இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தம் புதிய நியூ லோன் அப்ளிகேஷனை தான் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் இதில் நான் ரியலாகவே அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்ச யூசர் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதில் வந்துட்டு எவ்வளோ வரைக்கும் லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, வேறு என்னென்ன சார்ஜஸ்லாம் பிடிக்கிறாங்க, நெக்ஸ்ட் இதில் இன்கம் ப்ரூஃப் வெரிஃபை பண்ணுறாங்களா இல்லையா, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்லியா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அப்ளிகேஷனோட நேம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் அப் டு 2.5 lakh வரைக்கும் மேக்ஸிமம் இவங்க லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இவங்க பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 36% பர் ஆனுவலுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதில் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து இன்கம் ப்ரூஃப் வெரிஃபை பண்ணாங்க. ஸோ அதை வெரிஃபை பண்ணி தான் எனக்கு வந்து லோன் லிமிட் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ண அப்படிங்கிறத ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் யுவர் லோன் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்துருக்கிற ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம், இனிஷியல் இருந்து அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ எனக்கான டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக இந்த லோனை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த பர்பஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட லோன் ரெக்யூர்மெண்ட், உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து தேவை அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம், ஆதாரில் எந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிக்கோங்களோ அந்த மொபைல் நம்பர், இது தவிர ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அது இருந்ததுன்னா அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது சேலரி உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து டெபாசிட்டட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் எந்த டேட்டில் உங்களுக்கு டெபாசிட்டட் ஆகுமோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட லொக்கேஷனோட பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க. கரண்ட் அட்ரஸோட பின்கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டு, சிட்டி எடுத்துக்கும். அதுக்கு அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், இதில் நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வருமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கக்கூடிய சேலரி உங்களுக்கு கேஷாக கிரெடிட்டட் ஆகுதா இல்லை வந்து செக்காக கொடுக்குறாங்களா இல்லை பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னால நான் பேங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடில் வந்து அந்த கேஷை வந்து கொடுக்குறாங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கண்டினியூ கொடுக்கணும். இப்போ நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது லோன் ரெக்யூர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக 1 lakh தான் என்ட்ரு பண்ண நினச்சேன். ஆனால் ஒரு 0 கம்மியானதுனால இதில் 10,000 அப்படின்னு சொல்லி ஃபில் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் டீட்டெயிலாக கம்பெனி நேமு, அடுத்தது ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், அடுத்தது நமக்கு சேலரி எப்போ வருது அப்படிங்கிறது, அடுத்தது உங்களோட பின்கோடு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் மந்த்லி இன்கம், அப்புறம் வந்து சேலரி எப்படி ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு செக் எலிஜிபிலிட்டி கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன், அதாவது கேஒய்சி வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை 2 விதத்தில் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி மூலமாக, அனதர் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாகர் மூலமாக. இதில் ஓடிபி கொடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நான் வந்து டிஜிலாகரை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டிஜிலாகரை கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து உங்களோட 12 digit ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ டு டிஜிலாகர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் ப்ரொசீட் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் உங்களோட அதே 12 digit ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ இப்போ வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட வேண்டியது தான். அடுத்தது உங்களோட டிஜிலாகருக்கான 6 digit பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ண சொல்லும். அதை வந்து என்ட்ரு பண்ணி டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் இங்கே வந்து காமிக்கும். ஸோ இந்த டிக் பாக்ஸ் அன்டிக்கில் இருக்கும். இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு அலோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களோட டீட்டெயிலை செக் பண்ண வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் ப்ரீ அப்ரூவ்ட் பேஸ்ட் ஆன் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் ப்ரீ அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணணும். இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் எனக்கு இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணால் தான் லோன் ஆஃபர் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயும் உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆகலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஓடிபி மூலமாகவும் நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைனா நெட் பேங்கிங்கில் மூலமாக நீங்கள் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிபி மூலமாக தான் வெரிஃபை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ வெரிஃபிகேஷன் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஃபஸ்ட் மெத்தடை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பேங்க்கில் இப்போ நீங்கள் சேலரி வாங்குறீங்களோ அந்த பேங்கோட நேமை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து ப்ரொசீட் ஆகும். இதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அக்ரி கொடுக்கணும், இல்லைனா ஆக்செப்ட் கொடுக்கணும். அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ஜர்னி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு எலிஜிபிளான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணதே 10,000 தான். ஆக்சுவலாக நான் 1 lakh என்ட்ரு பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என்ட்ரு பண்ணும்போது 10,000 தான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நமக்கு வந்து அப்ரூவ்டும் ஆகிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லோன் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ டிஸ்பார்சல் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட் 8,820 ரூபா. பேலன்ஸ் அமௌண்ட்டு எதெல்லாம் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்கங்கிறத இங்கே பார்க்கலாம். ப்ராசஸிங் ஃபீ வந்து 1000 ரூபா, ஜிஎஸ்டி ஒரு 180 ரூபா, அதாவது 18% ஜிஎஸ்டி, டோட்டலாக 1180 ரூபா ப்ராசஸிங் ஃபீ வித் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் இந்த 2 அமௌண்ட்டும் சேர்த்து உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 10,000 கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 8,820 ரூபா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டட் ஆகும். அடுத்தது இதுக்கான ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 month நமக்கு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4,109 ரூபா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ. அதுக்கு கீழேயே நீங்கள் ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஷெடியூல் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூனில் தான் அப்ளை பண்ணுறேன். ஜூன் 23 இன்னைக்கு நான் லோனுக்கு அப்ளை பண்ணுறேன். அடுத்த மாதம் நமக்கு இஎம்ஐ கிடையாது ஜூலையில். அடுத்த ஃபஸ்ட் இஎம்ஐ எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த் இஎம்ஐ 4,109 ரூபா. இதில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கழியுது அப்படிங்கிறதையும் நல்ல டீட்டெயிலாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. 3,021 ரூபா பிரின்சிபல் அமௌண்ட் கழியுது. வட்டி மட்டும் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 1,088 ரூபா வட்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ரிமைனிங் அமௌண்ட் இங்கே வந்து காமிக்கிறாங்க. அடுத்தது செகண்ட் மந்த்துக்கான இன்ஸ்டால்மெண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 4,109 ரூபா. இதில் வந்து 3,323 ரூபா பிரின்சிபல் அமௌண்ட் கழியுது. இன்ட்ரெஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. 786 ரூபா வட்டி வந்து பே பண்ணுறோம். ஸோ பிரின்சிபல் டோட்டல் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இங்கே வந்து காமிக்குது. அடுத்த தேர்ட் இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா 3,656 ரூபா நம்ம வந்து பே பண்ணணும். அடுத்த தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே 4,109 ரூபா நம்ம வந்து பே பண்ணுறோம். இதில் 3,656 ரூபா வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டும் 453 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லேயும் வந்து கழியுது. ரிமைனிங் அமௌண்ட் 0 அப்படின்னு வந்து சொல்லி வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் பிடிக்கிறோம், எவ்வளோ அமௌண்ட் வந்து கழியுது, எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் கழியுது, எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நீட்டாகவும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் விதமாக இருக்குது. உங்களுக்கு இந்த லோன் ஒர்த்தாக இருந்து ஓகேயாக இருந்ததுன்னா அப்ரூவ்ட் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்கணும். எந்த பேங்க்குக்கு இந்த சேலரி வந்து ரிசீவ் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே கொடுத்து அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா லோன் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து காமிப்பாங்க. அதுக்கு வந்து சைன் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு ஓடிபியை பேஸ் பண்ணி அந்த டிஜிட்டல் சைன் வந்து பண்ணணும். ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. அதையும் எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் தான் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.